رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பேர் கொண்டு துவங்குகின்றோம். அக்குருணை ஜாமிஅத்துர் ரஹ்மானியா அரபுக் கல்லூரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லன் வஸஹ்லன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்குருணை முஸ்லிம்களின் வரலாறு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலானது என வரலாற்று சான்றுகளின் மூலம் உறுதியாக கூறலாம். மட்டுமல்லாமல் போர்த்துகீசரை விரட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரே நன்றிக்கடனுக்காகவேதான் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் அக்குருணையில் காணி வழங்கி முஸ்லிம்களை குடியேற்றினான். அன்றிலிருந்து இன்று வரை தங்களது தனித்துவத்தை பாதுகாத்து கௌரவத்தை பெற்றுக்கொண்ட மக்கள்தான் அக்குருணை முஸ்லிம்கள் என்றால் மிகையாகாது. அதுபோலவே அக்குருணையில் எமது ஊருக்கு பேர் வந்ததற்கும் 2 பிரதான காரணங்கள் கூறப்படுகின்றன. கண்டிய அரசனுக்கு போர்த்துகீசர் உடனான யுத்தத்தில் உதவிய 3 அரேபிய முஸ்லிம்களுக்கு நன்கொடையாக வழங்கிய பகுதியில் குடியேறி அவர்கள் தமது சொந்த ஈராக்கிய ஊரின் பேரான அல் குர்ஆன் என்ற பெயரை தான் குடியேறிய இடத்துக்கு பெயராக கொண்டனர் எனவும், அல்லது கண்டிய அரசன் இப்பகுதியின் ஊடாக செல்லும் போது வீட்டு திண்ணையில் பிள்ளைகள் அல் குர்ஆன் ஓதுவதை கண்டதும் அது என்ன என வினவிய போது அக்குரு கியனவா என பதில் கூறப்பட்ட போது அச்சொற்பிரயோகமே மருவி அக்குரண என்பதாக வழக்கமாகியது என்றும் கூறப்படுகிறது. இதே தொடரில் தான் அக்குருணையில் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்காக எமது முன்னோர்கள் அரும்பாடுபட்டுள்ளனர். 1800ஆம் ஆண்டின் காலப்பகுதியில் ஆங்கில கல்வியின் அறிமுகத்தால் கலாசார வீழ்ச்சிகள் ஏற்படலாம் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நமது ஊர் மூதாதையர் அரபு தமிழை மொழியாக கொண்டு தமது மார்க்க கல்வியை கற்றுள்ளதாகவும் அறிய கிடைக்கிறது. மட்டுமல்லாமல் அக்குருணையின் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்காக 1861ஆம் ஆண்டு கசாவத்தை ஆலிம் அப்பா அவர்களது வீட்டில் திண்ணை பள்ளிக்கூடமாக முதலாவது அரபு மதரசாவும் ஆரம்பிக்கப்பட்டது. மட்டுமல்லாமல் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த சில ஆலிம்களது வீட்டிலும் அக்குருணை புலுகத்தென்ன பெரிய பள்ளிவாசல் மற்றும் குருகொடை முஹையத்தீன் பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் அரபு பாடங்கள் போதிக்கப்பட்டு வந்ததாகவும் செய்திகள் பதியப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் பிற்பட்ட காலமான 1970களில் அக்குருணைக்கு ஒரு அரபு மதரசாவின் தேவை பற்றியும் அதன் உருவாக்கம் பற்றியும் பலர் சிந்திக்க தொடங்கினர். அவர்களில் மிக முக்கியமானவர் அல்ஹாஜ் MHM ஹாலித் காசிமி ஹசரத் அவர்கள். இவர்களும் இவர்களுடன் இணைந்த இன்னும் 10 பேர்களதும் விடாமுயற்சியின் பயனாக 1971ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் திகதி அக்குருணை துணிவில வீதி அஸ்ஹரியா தைக்காவில் அல் மதரசத்துர் ரஹ்மானியா என்ற பெயரில் மதரசா ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மான் யா ரஹ்மான் சாஅத்னி யா ரஹ்மான் اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي. மதரசா ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு வருடங்களில் அது ஒரு தனியிடத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை இந்த நிர்வாகத்திடம் இருந்து வந்தது. அதன் பலனாக பள்ளிவாசலுக்கு முன்னால் உள்ள சுமார் 12 பெர்ச்சஸ்கள் கொண்ட ஒரு காணி வாங்கப்பட்டு அதில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. அது 1972ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் திகதி உயர் நீதிமன்ற நீதியரசர் மர்ஹூம் MM அப்துல் காதர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. எந்த நிறுவனமும் முன்னேற
அதன் கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுவது சகஜம்தான். அதன் அடிப்படையில் இங்கு மாற்றங்கள் ஏற்பட்டன. 1972 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி மதரசாவின் புதிய அதிபராக கண்ணியத்துக்குரிய ஷேகுர் ரஹ்மானியா ACM ஜிப்ரி ஹசரத் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து தலைவராக இருந்த அல்ஹாஜ் அப்துல் கஃபூர் அவர்கள் சுகையினம் காரணமாக தமது பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொண்டதை தொடர்ந்து அப்பொழுது அங்கத்தவராக இருந்த அல்ஹாஜ் DAS முஹம்மது அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார்கள். சக அங்கத்தவர்களுடன் இணைந்து இந்த இருவரும் இரு பிரதான சக்கரங்களாக பயணித்த இந்த பயணத்தின் அனுபவங்கள் 1000 எனலாம். அதன் பின் அதிபர்களாக அஷேக் சாதிக் ரஹ்மானி மற்றும் அஷேக் ரம்சி ரஹ்மானி ஹசரத் அவர்களும் நியமிக்கப்பட்டனர். தற்போது அஷேக் சிராஜ் ரஹ்மானி அவர்கள் அதிபராகவும் அல்ஹாஜ் நிசாயிர் அவர்கள் நிர்வாக தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 5 தசாப்தங்களையும் தாண்டி பயணிக்கும் இப்பயணத்தில் அல்லாஹ் மாபெரும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கினான். ரஹ்மான் யா ரஹ்மான் சாஇத்னி யா ரஹ்மான் இஷ்ரஹ் சத்ரி. ரஹ்மானியாவின் பாடத்திட்டங்களும் பிரிவுகளும் ஷரியா பிரிவு அல் ஆலிம் மௌலவி கற்கை நெறி, ஹிஃபது பிரிவு அல் ஹாஃபில் அல் குர்ஆன் மனனப் பிரிவு, காப்போதர சாதாரணதரம் மற்றும் காப்போதர உயர்தர கற்கைகள், அடிப்படை கணனி கற்கை, ஆங்கிலம் சிங்களம் தமிழ் போன்ற மொழிகளுக்கான கற்கை நெறிகள். ஆகவே அல் ஆலிமாக பட்டம் பெற்று வெளியாகும் போது காப்போதர சாதாரணதரம் மற்றும் காப்போதர உயர்தர பரீட்சையும் எழுதியவர்களாகவே அல் ஆலிம் பட்டம் பெறுவர். தகுதி பெறும் இடத்து பல்கலைக்கழகம் நுழையும் சந்தர்ப்பங்களையும் பெற்றுக் கொள்வர். எமது கலாசாலை கட்டிடம் மற்றும் ஏனைய பௌதீக வளங்களின் அடிப்படைகளிலும் நாட்டின் மத்திய பிரதேசத்தில் சகல வசதிகளுடன் கூடிய கலாசாலை என்ற வகையில் மதரசாக்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் எமது கல்லூரியிலேயே நடாத்தப்பட்டு வருகின்றன. இலங்கை அரபு கல்லூரிகளின் அதிபர்கள் மற்றும் நிர்வாகத்தினர்களுக்கான செயலமர்வுகள், மாணவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகள், உஸ்தாத்மார்கள் மற்றும் போதனாசிரியர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் என பலவற்றை இங்கு குறிப்பிட்டு சொல்லலாம். கண்டி அக்குரணை ஜாமியா ரஹ்மானியா அரபு கல்லூரியில் கலாசார நல்லிணக்க சந்திப்பு என்ற தொனிப்பொருளில் இஸ்லாமியர்களின் மதரசாக்களில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி ஏனைய சமூகத்தினருக்கு விளக்கம் அளிக்கும் விசேட நிகழ்வொன்று நடைபெற்றது. அம்மானி பட்டம் பெற்ற பலர் நம் நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் புகழ்பெற்று சமயம் சமூக பணிகளை ஆற்றி வருவது ரஹ்மானியாவுக்கு பெரும் நட்பேரை சேர்த்துள்ளது. அரபு கல்லூரிகளின் பணிப்பாளர்களாகவும் அதிபர்களாகவும் உயர்கல்வி நிறுவனங்களின் முதல்வர்களாகவும் இலங்கையின் சமூக பணி அமைப்புகளின் ஆணிவேர்களாகவும் இன்று இலங்கை பூராவும் செயற்பட்டு வருகின்றனர். அனைத்து ஆற்றல்களும் மிக்க சிறந்த ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கி மக்களுக்கு பயனளிக்க செய்வதில் இந்த அக்குரணை பிரதேசத்திற்கு மட்டுமல்லாமல் முழு நாட்டிற்கும், ஏன் முழு உலகிற்கும் துறை சார்ந்த வல்லவர்களை நல்லவர்களை உருவாக்கி வழங்கக்கூடிய எமது கலாபீடமானது பல்வேறு வகையில் தன்னுடைய முயற்சிகளை அது வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். பலர் இந்தியா, பாகிஸ்தான், எகிப்து, புருனை, சவுதி அரேபியா போன்ற பல நாடுகளில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி கற்றும் உள்ளனர். ரஹ்மானியா ஹாஃபில் மாணவர்கள் பலர் சர்வதேச கிராத் போட்டிகளுக்கு தகுதி பெற்று அதில் பங்கு பற்றியும் உள்ளனர் என்றால் எமக்கும் எமது ஊருக்கும் எவ்வளவு சிறப்பும் மகிமையும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எமது கல்லூரி ஒரு வளர்ச்சி பாதையில் முன்னேற்றகரமான முறைகளில் இன்று நாட்டின் பிரபல்யம் வாய்ந்த கல்லூரிகள் ஒன்றாக கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மானியாவின் புதிய பாதை நோக்கிய பயணம். ரஹ்மானியா குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. இது எமது ஊரின் ஒரு கேந்திர ஸ்தலமாக அமையப்பெற வேண்டும். முழு மக்களுக்கும் இங்கிருந்து வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே பற்பல செயற்திட்டங்களை எமது நிர்வாகம் வகுத்து வருகிறது. எதிர்கால திட்டங்களும் உங்கள் பங்களிப்பும். சிறு குறைபாட்டுடன் இருக்கின்ற கணனி மையத்தை சகல வசதிகளுடன் கூடிய ஒரு கணனி மையமாக மாற்றியமைத்தல், பட்டம் பெற்று வெளியேறும் மாணவர்களுக்கான தொழில் பயிற்சிகளை வழங்கல், மாணவர்கள் சகல சவால்களுக்கும் முகம் கொடுக்கின்ற ஆலிம்களாக ஆகுவதற்கு கீழ்வரும் சிறப்பு பாடவிதானங்களை போதித்தல், ஊடகம் மற்றும் எழுத்துத்துறை, காரியாலய மற்றும் நேர முகாமைத்துவம், உளவியல், இஸ்லாமிய வங்கியல்,
பேச்சுத்திறன், ஆய்வு மற்றும் ஃபத்வா, தொடர்பாடல் திறன், இஸ்லாமிய உலகு, கைத்தொழில் பயிற்சிகள் போன்ற பாடத்திட்டங்களை விடுகை வருட மாணவர்களுக்கு போதிக்கப்படவிருக்கின்றன. பாடசாலை செல்லும் மாணவர்களுக்காக விசேட ஒரு கற்கை நெறியை ஆரம்பித்தல், பகுதி நேர அல் குர்ஆன் மனன வகுப்புகள். இன்று ரஹ்மானியா தேசிய மட்டத்தில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலும் நட்பெயர் பெற்றிருக்கிறது என்றால் அது நிர்வாகிகள், அதிபர், உஸ்தாத்மார்களின் பங்களிப்பு மட்டுமல்ல, நீங்கள் அன்றிலிருந்து இன்று வரை இதன் வளர்ச்சிக்காக வழங்கி வந்த பங்களிப்புகளும் உதவிகளும் தான் காரணம் என்பதை நாம் இவ்விடத்தில் மனப்பூர்வமாக கூறி வைக்க விரும்புகின்றோம். நீங்கள் வியர்வை சிந்தி சிரமப்பட்டு சம்பாதிக்கின்ற இலாபத்தில் ஒரு சிறிய அளவேனும் அல்லாஹ்வின் தீன் பாதுகாக்கப்படுகின்ற இப்பணிக்காக, அதிலும் எமது ஊர் மண்ணில் இது உயர வேண்டும் என்பதற்காக வழங்குகின்ற அத்தொகையின் பலன்தான் இன்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது இன்னும் உயர வேண்டும். இதன் பரக்கத்தால் உங்கள் பொருளாதாரம் வளர வேண்டும். இதை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக இக்கலாசாலை அக்குரணை மக்களின் ஒரு கேந்திர ஸ்தலமாக அமைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். இது உங்கள் ஊர், இது உங்கள் நிறுவனம். எனவே அக்குரணை மக்களாகிய நாமே இதனை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும். ரஹ்மானியாவுக்கு மாதாந்தம் சுமார் 5 மில்லியன் ரூபாவை விட அதிகமாக செலவாகிறது. விலைவாசிகள் அதிகமாயுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் பங்களிப்புகள் அதிகம் தேவைப்படுகின்றன. எனவே உங்கள் பங்களிப்புகள் கீழ்வருமாறு அமையலாம். வருடத்தில் ஒரு நாள் முழுமையான செலவை வழங்கும் திட்டம். ஒரு நாளைக்குரிய செலவு சுமார் 1,65,000 ரூபாவாகும். ஒரு மாணவரின் மாதாந்த செலவை பொறுப்பேற்றல். மாதாந்தம் ஒரு மாணவருக்கு செலவாகும் தொகை 25,000 ரூபாய். நாளாந்தம் தேவைப்படும் உணவுப் பொருட்களில் ஒன்றை மாதாந்தம் வழங்குதல். தேவைப்படும் பொருட்களாவன அரிசி, மாவு, மாமிசம், மீன், பால்மா, சீனி, பருப்பு, தேயிலை, மரக்கறி வகைகள் போன்றவற்றை வழங்குதல். மாதாந்த தண்ணீர் பில் கட்டணம், சமையல் எரிவாயு கேஸ் கட்டணங்களை பொறுப்பேற்றல். மாதாந்த சந்தாதாரராக ஆகுதல். மாதாந்தம் வழங்கி வருபவர்கள் அத்தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க முயற்சி செய்தல். கல்லூரியின் உண்டியல்களை பெற்று நிதி வழங்குதல். இக்கல்லூரிக்கு நிரந்தர வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை வக்ஃப் செய்தல். தொடர்ந்தும் உங்களது முழுமையான பங்களிப்பு பணி மென்மேலும் தேவையாக உள்ளது. இங்கு நீங்கள் செலவிடும் இந்த சிறிய தொகை பணம் நாளை மறுமையில் மட்டுமல்ல, இவ்வுலகிலேயே அல்லாஹு தாலா 700 மடங்குகளாக இரட்டிப்பாக்கி திருப்பித் தருவான். நீங்கள் கல்விக்காக கரம் கொடுக்கும் போது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அல்லாஹ் வளமாக்கி வைப்பான். எல்லளவும் ஐயமில்லை. அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஊமையாவது ஒவ்வொரு நெற்கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை மொழிப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுள்ளவன், யாவற்றையும் நன்கறிபவன் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்களும் அள்ளி வழங்குங்கள். மட்டுமல்லாமல் எம்மை பெற்றெடுத்த எமது அன்பு பெற்றோர்கள் ஆகிய தாய் தந்தையினரின் பேரில் சதகா ஜாரியாவாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் நிச்சயம் உங்கள் கைகளை வெறுங்கைகளாக ஆக்க மாட்டான். தொடர்புகளுக்கு செயலாளர் மௌலவி MM அஜ்மல் முலஃபர் ரஹ்மானி 0777850779 அல்லது பொருளாளர் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் HMF ஃபாசில் 0777696138. அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن